ஆனா உண்மையிலே பெண்ணா சார்ந்து வாழ்கிறவள்? ஆண் தான் சார்ந்து வாழ்றவன். ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன், பெண் என்பவள் சார்ந்து வாழ்கிறவன் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், தோழன்கள் இருக்கலாம், காதலன்களும் இருக்கலாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்க வீட்டை வச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை 2 வயசுல பேசிடும், ஆம்பளை பிள்ளை பேச 3 வயசாகும். 3 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பார்த்துக்கும். ஆனா உங்க அண்ணங்காரன் 6 வயசுல பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில நின்று கழுவி விடுமாமா. ஆனா நான் டிகிரேட் பண்றதுக்காக சொல்ல, ஆணுடைய டிசைன் அப்படி. ஆணை ஒரு நாளும் நான் குறைச்சு சொல்ல மாட்டேன். ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதே உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல். அது செய்யவே கூடாது. ஆண் உங்களுக்கு தான் இங்க இருக்கா. பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாளோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற. ஆணும் பெண்ணும் எதிரி இல்ல. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியில வரும். இது 2 வேற டிசைன், அவ்வளவு மட்டும் தான். ஆண் ஒரு சக்தி, பெண் ஒரு சக்தி. கம்பேர்லாம் பண்ணாதீங்க. சில விஷயம் ஆனால முடியாது, சில விஷயம் பெண்ணால முடியாது. சில விஷயம் ஆனால முடியும், சில விஷயம் பெண்ணால முடியும். இவனால முடியாது அவங்களும், அவனால முடியாது இவங்களும் சேர்ந்து இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கு. 2 பேரும் எதிரியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரைட்டு தானே? அப்ப 3 வயசுல ஒரு ஆண் பிள்ளை சில விஷயம் செய்யவே செய்யாது. சிறு வயதுல இருந்து அம்மாவின் அனுசரணையில தான் பையன் வளருவான். ஆண் பிள்ளைகளை தான் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்தில் அந்த பெண் பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுமா இல்லையான்னு அம்மாக்களுக்கு சந்தேகம் இன்னும் இருக்கு. இந்த சந்தேகம் இருக்கிறவங்க எப்படி ஆண் பிள்ளையை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உங்க கையில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு ஆம்பளைங்களாம் கூட வர மாட்டீங்களா? வருவோம். ஒரு வீட்டில் ஒரு அண்ணங்காரன் நிப்பா, சும்மா விடுமா நான் பார்த்துக்கிறேன்னு கொண்டாந்து விட்டுட்டு போல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்ல இல்லைன்னு சொல்லுங்க மனசார. ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஒரு அண்ணங்காரன் கூட கொண்டாந்து விட்டு வரல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க மேட்ச் ஆடையில கூடவே நிக்கல. உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களுக்கே தெரியாம ஏரியால பசங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு தூக்கல செய்யல செய்யறான்ல. அவர் எப்படி ஆம்பளை பசங்களை குறை சொல்லுவீங்க? எப்படி ஆம்பளை பசங்க கெட்டவன்னு சொல்லுவீங்க? எல்லா இடத்துலையும் கெட்டவன் இருக்கான். ஆண்லையும் கெட்டவன் இருக்கான், பெண்லையும் கெட்டவன் இருக்கான். மனுஷன்ல நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஆனா நாம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் நாம யாரு. ரைட்டா? 7 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ள பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான். உட்காந்து சாப்பிடலாம், உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்பொடியோட வாயில வச்சவொடனே விற்கின பிறகுதான் தண்ணி அப்படிமா. ஆனா பெண் பிள்ளைக்கு 3 வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பிட உட்காரல தண்ணியோட எடுத்துக்கிட்டு உட்காருன்னு. ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டா வளருவான். அத்தைங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட உங்க அண்ணனுக்கும் உங்க தம்பிக்கோ தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பையனோட முகத்துல உங்க அப்பாவுடைய முகம் இருக்கும், அது அண்ணனின் முகம், தந்தையின் முகம். அப்ப அத்தைக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சோ சிறு வயதில் அம்மாவின் அனுசரணை, அக்காவின் அனுசரணை, அத்தையின் அனுசரணை. எதிர் வீட்டில் ஒரு அக்கா சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்கு, டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும். இங்க வீட்டில் காசு கொடுக்கணும், அந்த அக்காட்ட போய் அழுது நிற்பான். அது 100 ரூபா காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாதரா தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் ஒரு பய ப்ராஜெக்ட் எழுத மாட்டான். எல்லாமே படம் வரைந்து பாகங்களை குறியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும். சரிதானே? ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, வண்டியில வேகமா போகாத, வீட்டுக்கு சீக்கிரமா போ, சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத, வீட்டில் அடைஞ்சு கிட, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் தூங்கிட்டியா நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பெண் தான். பெண் தான் அவனை வழி நடத்துவா. அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடைச்சிட்டு அவ வழி நடத்துவா, அவ பார்த்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னா போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அதனால தான் கல்யாண மேடையெல்லாம் நம்ம வீட்டிலலாம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சு மேடையில் ஆணும் பெண்ணு மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில் ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க. அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும், இனிமேல் நீ பார்த்துக்க.